ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்யுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இந்த மாதிரி நம்ம அளந்து எடுக்க சொல்ல மாவு அந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். இப்போ தெளித்து நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக புட்டு மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு பிடிச்சி அந்த மாதிரி பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே மாவை இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம ஊறட்டும். இப்போ தான் கரெக்டாக இருக்கும், நம்ம வீட்டில் அரைச்ச மாவு மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நாம் இந்த மாதிரி ஜலிச்சுட்டு செய்ய சொல்ல மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இவ்வளோ ஒரு அரைச்ச மாவு மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம அரிசி மாவு எடுத்து அதே கப்பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்து பாருங்கள். நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால் திரும்பவும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2வதும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நல்லா கொதித்து நல்லா ஒரு பாகு பதத்துக்கு வரணும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் பாகு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்குது. இப்போ நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாகு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஊற்றிட்டு டக்குன்னு சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் செஞ்சு சேர்த்திங்கன்னா அது கரெக்டாக வரும். இப்போ நம்ம கையில் எடுத்தால் கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். அப்படி வந்தால் அது கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக வெந்து வராது. நான் ஒரு 3 டைம் போல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பதம் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அளவுகளோடு செய்யுங்க. அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர், தண்ணி எல்லாமே கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும் இது ஊறி வந்ததுன்னா. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்க்கறதுனால நல்லா அதிரசம் சாஃப்டாக கிடைக்கும். நல்லா நெய்யோட வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு நைட்டு அப்படியே விட்டுடுங்க. மாவு நல்லா ஊறி வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். மாவு ரொம்ப நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம அதிரசம் தட்டுறதுக்கு. இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி கவர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா வாழை இலை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கட்டையாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லேசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் மீடியமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா உள்ளு வரைக்கும் நல்லா வெந்து கிடைக்கும். இது வெல்லம் சேர்த்ததுனால சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும். அதனால் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே எடுத்து இன்னொரு கரண்டி மேலே வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. எண்ணெய் எதுவும் இல்லாமல் கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு அதிரசம் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா எண்ணெயும் ரொம்ப நல்லா குடிக்காமல். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம மீதமுள்ள அதிரசத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுக்குள்ளே சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.